நேரலை தொடர்பாக தொடர்ந்து ராஜேஷிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனு முடிந்த பிறகே அமித்ஷா செய்தியாளர்களை சந்திப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான பணிகளை ஒப்படைப்பது குறித்து அண்ணாமலை ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்கள் ராஜேஷ். வணக்கம். பாஜக மாநில தலைவருக்கான அந்த தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கிறது என்றே கூட நாம் குறிப்பிடலாம். ஏனென்றால் இந்த விருப்ப மனுதான் இதனுடைய ஒரு இறுதி கட்டமாக பார்க்கப்படுகிறது. விருப்ப மனுவை பெற்றவுடன் அதிலிருந்து தான் ஒருவரை தலைவராக தேர்வு செய்ய போகிறார்கள். நாம் கேள்விப்பட்டவரை அன்அப்போஸ்டாக நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்வார். அவரே தேர்வு செய்யப்படுவார் என்றும் சொல்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலே பவர் டிரான்ஸ்பர் என்பது போல பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் நயினார் நாகேந்திரனிடம் ஒப்படைப்பார் என்று சொல்கிறார்கள். எனவே அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கமலாலய வட்டாரத்தில் குறிப்பிடுகிறார்கள். கமலாலய வட்டாரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருப்பதை நீங்களே தற்போது திரையில் காணலாம். நயினார் நாகேந்திரன் வரும்போது அவருக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு வரவேற்பு கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு புது தலைவர் வந்தால் எப்படி அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரவேற்பார்களோ அது போன்று வரவேற்கிறார்கள். அங்கு பாரத மாதாவினுடைய சிலை ஒன்று இருக்கும். அந்த இடத்திற்கு கீழே விபூதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதனை தொட்டு வணங்கிவிட்டு விபூதியை வைத்துக் கொண்டு நயினார் நாகேந்திரன் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கும் வணக்கம் வைத்தபடி அவர் உள்ளே செல்கின்றார். நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டதையும் நம் திரையில காணலாம். அதே போல இந்த செய்தியாளர் சந்திப்பு இன்னும் தாமதமாகும் என்று சொல்கிறார்கள். அதாவது ஐடிசி ஹோட்டலிலே அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக இருந்த அந்த சந்திப்பு இன்னும் தாமதமாகும் என்று சொல்கிறார்கள். அதற்கான காரணம் குறித்து விசாரித்த போது முன்பு 12 மணிக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிமுக தலைவர்கள் உள்ளிட்டவரெல்லாம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையிலே அவர்கள் யாரும் வராத நிலையில் தலைமை மாற்றம் குறித்த அறிவிப்பை அவர் வெளியிடப் போவதாக தற்போது தெரிகின்றது. அதாவது அண்ணாமலை அவர்களுடைய பதவி காலம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்படுவார் எனவும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமித்ஷா வெளியிடுவார் என்றும் தற்போது தகவல்களை சொல்கிறார்கள். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அதுதான் நடக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே என்ன நடக்கப் போகின்றது, என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியாக போகின்றது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இதற்கான காரணங்கள் பற்றி நாம் பார்க்கும்போது என்டிஏ அலையன்ஸ் என்று காலையிலே பேனர் வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அது நீக்கப்பட்டு தற்போது பாஜகவினுடைய கொடி மட்டும்தான் பறக்கின்றது. எனவே பாஜகவை சம்பந்தப்பட்ட கட்சி தொடர்புடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பாகத்தான் இது நடைபெற இருக்கின்றது. தற்போதைக்கு கட்சியில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம், ஒரு முக்கியமான விஷயம் என்று நாம் பார்க்கும்போது பாஜகவினுடைய மாநில தலைவரை தேர்வு செய்யக்கூடிய விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அண்ணாமலையும் தற்போது வந்திருக்கின்றார். அவர் அங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்ணாமலை வரும்போது வழக்கமாக என்ன மாதிரியான ஒரு உற்சாகம் இருக்குமோ அதே போல உற்சாகத்தோடு நிர்வாகிகள் அவருக்கு கோஷம் எழுப்பி உள்ளே அழைத்து சென்றனர். ஆனால் அண்ணாமலை கோஷம் எழுப்பிய அந்த நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி எந்த விதமான கோஷமும் எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு தற்போது அவர் உள்ளே சென்றிருக்கிறார். ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் கமலாலயத்துக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அவர் பவர் டிரான்ஸ்பர் என்பது போல தன்னுடைய அதிகாரங்களை ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதனை தெரிவிக்கிறார்கள்.